கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது நேற்று திரு உதயநிதி அவர்கள் பேசிய பேச்சின் ஒரு பகுதி விவாதப் பொருளாக மாறி இருக்கிறது. அவர் நேற்று பேசிய போது அவர் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, ஊருக்கு கண்காட்சி நடக்கும், அங்கே தாஜ்மஹால், ஈஃபில் டவர் அதெல்லாம் அட்டையில் செஞ்சு கொண்டு வருவாங்க, அதை பார்ப்பதற்காக மக்கள் கூட்டம் கூடுவார்கள் அப்படின்னு சொல்றார். ஆனால் அதெல்லாம் வெறும் அட்டை தான், தட்டினால் அட்டை விழுந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது கிட்டத்தட்ட தாவேகாவை மறைமுகமாக விமர்சித்த துனியா அப்படின்னு நம்ம பேச வேண்டியிருக்கிறது. இந்த புள்ளிகளை எல்லாம் இணைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். விஜய்க்கு கூடும் கூட்டம் ஓட்டுக்களாக மாறாது என்று கணிக்கிறாரா உதயநிதி? இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் அவர்கள், வணக்கம் செந்தில்வேல். வணக்கம். பத்திரிகையாளர் TN ரகு அவர்கள், வணக்கம் ரகு. பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி அவர்கள், வணக்கம் லட்சுமி. அரசியல் விமர்சகர் பெருமாள் மணி, வணக்கம் பெருமாள் மணி. செந்தில், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். உதயநிதி அவர்களோட பேச்சு, அந்த உதாரணம், இதெல்லாம் எப்படி அரசியலை நீங்க எப்படி டீகோட் பண்ண? இல்லை, அவர் விஜய் நினைச்சு தான் சொன்னாரா நமக்கு தெரியல. டீகோட் பண்ணிக்கலாம், காலத்தின் சூழல்ல அப்படி எல்லாரும் கை தட்டுறாங்க பயங்கரமா அந்த பேச்சுக்கு. ஆமா, அதான் அது அப்படித்தானே இருக்கும், பரஸ்பரம் அது அப்படி கூட புரிஞ்சு கொள்ளலாம், எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம். அவர் என்ன நினைச்சு சொன்னார்னு அவருக்கு மட்டும்தானே தெரியும். பட் அதை தாண்டி இன்னைக்கு நான் வேற சில செய்திகளையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன், எனக்கு உள்ளபடியே ரொம்ப விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு நியாயம், தாவேகா இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அறச்சீற்றம் உள்ளபடியே என்னை கொஞ்சம் சிந்திக்க வச்சுது. திமுக அரசின் மீது அவர்கள் வைக்கக்கூடிய சில நியாயமான கேள்விகள் அதில் புலப்பட்டுச்சு. அதுக்கு நிச்சயமாக உதயநிதியோ அல்லது ஸ்டாலினோ பதில் சொல்லணும். ரொம்ப முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்திட்டு இருக்கிறாங்க. யார்? உதயநிதி அவர்கள் இளைஞரணியின் சார்பாக வள்ளூர் கோட்டத்தில் 2 நாள் கருத்தரங்கு, பல தலைப்புகளில் பகுத்தறிவு சார்ந்த பல ஆளுமைகளை கூட்டு பேச வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு புக் ஃபேரும் நடக்குதாங்க. ஆனால் இது அல்ல தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி தேவை. இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய மிக முக்கிய குரலாக இளைஞருடைய குரலை அவர் கவனிக்க தவறாரு. நேற்று ஒரு 2 days பிஃபோர் அந்த ஜனநாயகன் படத்தினுடைய பாடல் வெளியிடப்பட்டுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க திரையரங்கில். அந்த திரையரங்கில் அந்த பாடலை ஒன்ஸ் மோர் கேட்டு தமிழ்நாட்டின் எதிர்கால நம்பிக்கைகள் கேட்குறாங்க, உரிமை குரல் எழுப்புகிறார்கள். ஒன்ஸ் மோர் அந்த பாட்டை போடுங்கன்னு. அந்த பாட்டை அந்த திரையரங்கில் போடலை. ஒரு இளைஞன் வெளியில் அறச்சீற்றத்தோடு சொல்கிறான், இதற்கு காரணம் திமுக. நான் வன்மையாக கண்டிக்கிறேன். 2026 ஆட்சி மாற்றம் நடந்தே தீரும், எங்கள் பாட்டை நீ ஒன்ஸ் மோர் போடலையா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் ஒரு பக்கம் அறிவு திருவிழாவை நடத்துகிறேன், புத்தக கண்காட்சி நடத்துகிறேன்னு அவர் அந்த அறிவு திருவிழாவில் தான் அவர் சொல்கிறார், தாஜ்மஹால் அப்படின்னு கொண்டு வைப்பாங்க, அது வெறும் அட்டை தான், தட்டினா கீழே விழுந்துரும். அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? அட்டைன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அவன் தான் தெளிவாக கேள்வி கேட்குறானே. ஒரு பாட்டை ஒன்ஸ் மோர் போடலைங்கிறதுக்கு அவன் அவ்வளோ சீற்றத்தோட கேள்வி கேட்குறன போய் நீங்கள் எப்படி அட்டைன்னு சொல்லுவீங்க? அது ஒரு 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 அறிவார்ந்த வாதம் இல்லையா? எனக்கு அதில் உதயநிதியுடைய கருத்தில் எனக்கு துளி உடன்பாடு இல்லை. கூடுகிற கூட்டத்தை நீங்க பொருட்படுத்தலையா? இல்ல கூட்டத்திற்கு கொள்கை இல்ல, இல்லைங்க. பல ஆளுமைகள் ஒரு வாதம் வைக்கிறாங்க இல்லையா, 67 அண்ணாவிற்கு வந்தது போல அப்படின்னு சொல்லிக்கிட்ட பொழுது நான் அந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன். அவன் பாருங்க, அதாவது ஒவ்வொருவரும் அவ்வளோ ஒரு புரட்சி சிந்தனையை தாங்கி. நேற்று பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசு இருக்குல்ல, சரவெடியை கொளுத்தி அப்படியே தலையில் சுற்றி ரோட்டில் போன கார் மேலே ஒருத்தன் தூக்கி போடுறான். விஜய் ரசிகர். இந்த நாட்டில் விஜய் ரசிகருக்கு இதுக்கு கூட உரிமை இல்லையா? அப்படிதான் புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, அது அவனுடைய அடிப்படை உரிமைங்க. அதை காக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? இது சார், இப்ப இதெல்லாம் விமர்சனங்கள். வரப்ப இது நீங்க மதிப்பீடு இல்ல, பாராட்டு கூட. நீங்க என் கருத்தை திரிக்காதீங்க, நான் பாராட்டுறேன், நீங்க பாராட்டுறீங்க. ஆனா உதயநிதி அவர்கள் பேசியதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? கூடுகிற கூட்டம் அப்படின்னா அந்த கூட்டத்துல அவங்க கொள்கை இல்ல, அதனால அவங்களால நிக்க முடியாதுன்னு சொல்ல வராரா? இல்ல, அவர் தப்பா புரிஞ்சிருக்கிறான்னு நான் சொல்றேன். உதயநிதி அவர்கள் தப்பா புரிஞ்சிருக்கா. உதயநிதி பேசிய கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் எப்படி நடந்துச்சுன்னா, நானும் அந்த கூட்டத்தில் ஒரு செஷன் எடுத்தேன். ஒரு கூட்டம் அது அந்த அரங்கில், அதை தாண்டி அந்த அரங்கில் எவ்வளவு சீட் இருக்கோ அதை விட அதிகமான கூட்டம் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணுன்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் அந்த புக் ஃபேரை பார்த்துட்டு வருவாங்க. ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக கூட்டு வராங்க. அவங்க அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே ஒரு செஷன் நடக்கும், ரைட்? இவங்க அந்த செஷன் முடியும் போது அந்த புக் ஃபேரை முடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க இங்க வருவாங்க, இவங்க புக் ஃபேரை பார்க்கணும். அப்புறம் அடுத்த செஷனுக்கு அடுத்த வேற நிர்வாகிகள் வருவாங்க. இந்த மாதிரி அந்த புத்தக கண்காட்சியில் அந்த புத்தகத்தை வாங்கவும்
அந்த அங்க இருக்கக்கூடிய புத்தகங்களை ஏற்கனவே வாசித்த ஆளுமைகளுடைய கருத்தாளுமிக்க கருத்துக்களை, உதாரணமா சமநீதியை பற்றி, அங்க சமநீதியை பற்றி, பெண்களை பற்றி இதெல்லாம் பேசி ஒரு கம்பாரிசன் வரீங்க. இங்க எப்படி இருக்கிறாங்க இளைஞர்கள், எப்படி உருவாக்கப்படுறாங்க, இங்க எப்படி இளைஞர்கள் எப்படின்ற அளவுல நான் எடுத்துக்கிறேன். முதல் நீங்க அப்படி எடுத்துக்கிட்டு அது உங்க விருப்பம். நான் சீரியஸா சொல்றேன், பாராட்டுறீங்க. நான் விஜய பாராட்டுறேன், விஜய் ரசிகர்களை பாராட்டுறேன். சரி, பெருமாள் மணி, நீங்க எப்படி உதயநிதி அவர்களோட அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த உதாரணம் அப்படின்றது, அவர் தாவேக்கான்ற பெயரை சொல்ல ஒரே ஒரு இடத்துல கொள்கை அப்படின்னு சொன்னதுனால அது அரசியல் புரிதலுக்குள்ள ஒரு அரசியல்ன்ற இயக்கம்னு எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க எல்லாரும் கை தட்டுறாங்க. அப்ப கூடுகிற கூட்டம் வாக்குகளா மாறாதுன்னு சொல்ல வராரா, இல்ல தாவேக்கா நிக்க முடியாது, ஒரு சின்ன தட்டு தட்டுனால இது பொலபொலன்னு இருக்கு, அஸ்திவாரமே இல்லாத கட்சின்னு சொல்ல வராரா? எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க? அந்த நிகழ்ச்சியே ரொம்ப சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. கருப்பு சிவப்பு 75வது ஆண்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பாக அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசிய அந்த பேச்சின் போர்ஷன்ல இருந்து பேசினா அதுல ஆமா, அந்த நிகழ்ச்சியில இதை நான் ஏன் சொல்றேன்னா, அந்த நிகழ்ச்சி மற்ற நிகழ்ச்சிகளை போல அல்ல. இது இளைஞரணி அப்படிங்கிற அமைப்பு, ஐயா உதயநிதி அவர்கள் முழுக்க முழுக்க அவர் அந்த அமைப்பு இளைஞரணி முன்னால் இருந்து அந்த நிகழ்ச்சியை வடிவமைச்சிருந்தது. அதுல அந்த ஃப்ரேம் கூட ரொம்ப அழகா வச்சிருந்தாங்க. அந்த 3 பேர் நேர அண்ணாவோட படத்துக்கு முன்னால ஐயா உதயநிதி நின்று பேசுவது போல அது அமைஞ்சிருந்தது. மேடையில இளைஞரணியினுடைய துணை செயலாளர்கள் எல்லாருமே ஏன்னா ஐயா உதயநிதி அவர்களுடைய உரையே நம்ம தொடர்ந்து கேட்டுட்டே வரோம் வேற இடங்கள்ல. அதுல அவங்க அஇஅதிமுகவை கடுமையா விமர்சிக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஐயா எடப்பாடி அவர்கள், ஐயா உதயநிதி அவர்கள், இவங்க 2 பேருமே பரஸ்பரம் இப்போ சமீப காலமா விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த உரையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல ஐயா எடப்பாடி மீதான விமர்சனமும் இருந்தது. அப்போ ரொம்ப கடுமையா இருக்கு, கொள்கை வழி போவோம், அவங்க பயத்தின் வழி போறாங்கன்ற அளவுல இருந்தது. அப்போ அந்த விமர்சனம் ஒன்று இருக்கு, அது வழக்கமாக இருக்கு. அப்போ அதற்கு இல்லாத ஒரு ஆர்ப்பரிப்பு இந்த பகுதிக்கு அந்த மேடையில இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்ப நீங்க சொல்றது இபிஎஸ் அவர்களை சொல்றப்ப கூட இவ்வளவு ஆர்ப்பரிப்பு இல்ல, அது நடந்தது. தாவேக்காவை மறைமுகமா சொல்றப்பே ஆர்ப்பரிப்பு இருந்தது. அதனாலதான் நான் அந்த நிகழ்ச்சியை ஒரு பேக்ரவுண்டோட நான் அதை சொன்னேன். அப்ப என்னன்னா இது நிச்சயமாக தாவேக்கா மீது, குறிப்பாக ஐயா விஜய் அவர்கள் மீதான ஒரு விமர்சனம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அட்டை தான் நம்ம ஏன்னா நம்ம கிட்ட ஒரு கொள்கை இருக்கு, கொள்கை பிடிப்பு இருக்கு, அந்த கொள்கையில இருந்து நாம அவர்களை ரொம்ப எளிதாக எதிர்கொண்டு விட முடியும். அதுல இன்னொரு அந்த இது இப்ப தாஜ்மஹால்னு சொல்றப்ப இப்ப இவங்களும் திராவிடம்னு சொல்லலாம், பெரியார சொல்லலாம், அம்பேத்கர்லாம் சொன்னாலும் அந்த துணி என்னன்னா நம்ம தான் அசல், அவங்க போலி, வெறும் அட்டை தான், கொள்கை அஸ்திவாரம்லாம் இல்ல. அந்த கூடுற கூட்டமும் ஒண்ணு இல்ல, தட்னா விழுந்துரும். இது போல செய்தல். அதாவது நாம தான் மயில், அவங்க வான்கோழி பார்த்து அந்ததுதான். ஏன்னா இது ஒரு மரபாகவே வரக்கூடிய, அது அப்படிதானே நீங்க ரொம்ப அழகா அதை குறிப்பிட்டு சொல்றீங்கல்ல, அதுதான் உண்மை. என்னன்னா அப்ப இந்த மொத்த உரையிலையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதன் தலைமையையும் விமர்சிப்பதை விட இது ஒரு கண்காட்சியை ஒரு பார்க்க வருகிறது போல ஒரு கூட்டம் வருது. அவங்க ஒரு போலியான ஒரு தாஜ்மஹாலை பார்க்குறாங்க, அது கூட ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க, கூடி கலைகிறாங்க. இவங்களெல்லாம் நாம பொருட்படுத்த தேவையில்லை, நாம ரொம்ப எளிதா ஊதி தள்ளிடலாம் அப்படிங்கிறத ஒரு 2 நாட்கள் ஒரு பெரிய கண்காட்சி. இதுல ஒரு குறுக்கீடுக்கு மன்னிக்கும் பெருமாள் மணி, இல்ல இதுல பொருட்படுத்த வேண்டியதில்லை அப்படின்னு சொல்வதிலே அரசியல்ல நிறைய பொருள் கொள்ளலாம். பொருட்படுத்தணும் இதத்தான் அப்படின்ற ஒரு மீனிங்கும் இருக்கு. இல்ல உண்மையிலே உதாசீனப்படுத்தலான்ற மீனிங்கும் இருக்கு. உண்மையில் எப்படி திமுக தாவேக்காவை மதிப்பிடுது? இல்ல அவங்க பொருட்படுத்த தேவையில்லைன்னு சொல்லி ஐயா உதயநிதி பேசிட்டாங்கனாலே அவங்க பொருட்படுத்துறாங்கன்னு அர்த்தம். இவ்வளவு நாட்களும் அவங்க பேசல. இப்போ இந்த கூட்டத்துல ஒருவரை குறிப்பிட்டு மறைமுகமாக குறிப்பிட்டு, ஏன் மறைமுகமாக குறிப்பிடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, இதுவரை ஐயா விஜய் அவர்கள் அன்பர் உதயநிதி பற்றி எதுவுமே நேரடியாகவோ எந்த இடத்துலையுமே கடுமையாக பேசலை. அவர் ஐயா விஜய் தன்னை ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக தான் பொசிஷன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற பொழுது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி. அதற்குள்ள ஒரு அரசியல், பொருட்படுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்றது தானே அரசியல். ஏன்னா இவ்வளவு பெரிய மேடையில் எவ்வளவோ பேர் இப்போ விமர்சிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்கு. அவங்கள பேசாமையே கடந்து கூட போகலாம், ரெஃபரன்ஸே கொடுக்காம கூட இருக்கலாம். ஆனா கொடுத்து பொருட்படுத்த வேண்டாம். அந்த இதுதான் கரெக்டா நீங்க சொல்றீங்க. இப்போ அந்த இடத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்திருக்கு. நாம இவ்வளவு நாளும்
பெரிய அளவில் இதில் இன்னொன்று என்ன நினைச்சு பார்க்கணும்னா, ஐயா ஸ்டாலின் அவர்களுமே இதே நேரத்தில் வேறொரு கூட்டத்தில் வந்து கொள்கை இல்லாதவர்கள், அந்த மாதிரி அதனோட ஆரம்ப உரையில் நினைக்கிறேன், கொள்கை இல்லாதவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனேயே வந்து முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு என்னன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப தீவிரமாக எடுத்து பேசினாங்க. அப்போ என்னன்னா, இந்த 75வது கருப்பு சிவப்பு 75ங்கிற இந்த நிகழ்ச்சியில் ஐயா விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில் அதன் தலைமையால் விமர்சிக்கப்படுகிற ஒரு நபராக மாறியிருக்கிறார். இவ்வளவு நாட்களும் ஐயா TKS இளங்கோவன், ஐயா RS பாரதி போன்றவர்கள் என்ன காரணம்? இல்ல, அவங்க வந்து அந்த திமுக வெர்சஸ் தாவேகான்னு இவங்க ஒரு இதை எடுக்கிறாங்கல்ல, திமுக வெர்சஸ் தாவேகான்னு அவர் வந்து பொதுக்குழுல வந்து சிறப்பு பொதுக்குழுல ஒரு லைன் எடுத்தாருல்ல, அதுவும் ஒரு கூட்டத்தை பார்த்து தானே கேட்டாரு. ஆனா இன்னொரு விளக்கமும் இருக்குல்ல, உதயநிதி அவர்கள் சொல்றது பொலிட்டிசைஸ் ஆகிறது. நீங்க கூடுகிற கூட்டம் மட்டுமே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தாது. நீங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் அரசியல் நுணுக்கம்னா, ஒரு வாக்கு பெட்டிக்குள் கொண்டு வந்து சேர்த்து அது முடிவுல வர வரைக்கும் ஒரு அரசியல் செயல்பாடு இருக்கு. ஆனா அப்படிலாம் ஒண்ணும் பொருட்படுத்த வேண்டியது இல்ல. இது பார்க்க வந்த கூட்டம், கேட்க வந்த கூட்டம் இல்ல. இவங்களால ஆட்சி மாற்றம்லாம் ஒண்ணு ஏற்படுத்த முடியாதுன்னு பொருள் இருக்குல்ல அதுல. அப்படி சொன்னாரா சார்? அது வந்து அவங்க என்ன வேணா பேசட்டும், நீங்க எவ்வளவு வேணா தாவேகா மேடைகள்ல நீங்க எவ்வளவு வேணா பேசலாம், பேசுகிற வரைக்கும் தான். திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டு கால கட்சி. அப்படி யாரோ பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லாது. அது பதில் சொல்லணும். இந்த மேடையில வள்ளுவர் கோட்டத்தில் நாம பதில் சொல்லிடுறோம். தொடக்க உரையில ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதை கடுமையாக ஒரு விமர்சிக்கிறாங்க. அதே போல நீ இப்போ இறுதி அந்த உலாவினுடைய இறுதி உரையில ஐயா உதயநிதி அவர்கள் அதை கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஆமா, என்னன்னா இதுல நம்ம ஜெயலலிதா அம்மாவோட இதை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தோம்னா இன்னும் தெளிவா புரியும். அவங்க வந்து இப்போ கலைஞர் ஐயா பத்தி அதாவது பல்வேறு இடங்கள்ல அவங்க மிக கடுமையான எதிர்ப்புகளை வச்சிருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் அவர்கள் ஸ்டாலின் ஐயா அவர்களை வந்து பெரிய அளவில் ஜெயலலிதா அம்மா விமர்சிச்சதே இல்லை. அவங்க நமக்கு நாமே நடைபயணத்தின் போது கூட ஒரு இளவரசர் அப்படின்ற அவ்வளவுதான் அவங்க அந்த தொனியில தான் அவங்க சொன்னாங்க. அந்த அப்ப அதையும் இதையும் ஒப்பிடுறீங்களா? ஆமா, அவங்க ஒரு லைன் எடுத்தாங்கல்ல, அவங்க என்னைக்குமே கலைஞர் ஐயாவை தாண்டி மற்றவர்கள் யாரையுமே அந்த இயக்கத்துல வந்து கடுமையா விமர்சிக்க மாட்டாங்க. இவங்களையே நேரடியா சொல்ல வேண்டாம்னா வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்களா, இல்ல உண்மையான வெயிட்டேஜ்? திமுக மேடையில நீங்க விமர்சிச்சனாலே வெயிட்டேஜ் தானே சார்? செந்தில் ரெண்டு தான். திமுக மட்டுமே இந்த கருத்தை சொல்ல, அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர்களும் இப்பொழுது சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். 10 படம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, என்னன்னா அவரு நிலைப்பாடு அனௌன்ஸ் பண்ண பிறகு 10 படம் நடிச்சா முதலமைச்சரானு. அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் தான், விரும்பினால் சகோதரர் மணி பதில் சொல்லலாம். இதே அமர்வுல நேர்பட பேசல அவர் சொன்ன கருத்தில் அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக நான் அவருடைய பேச்சிலிருந்து உணர்கிறேன். ஒன்று, விஜய் முதலமைச்சர் ஆவார் அல்லது எதிர்க்கட்சி தலைவர் ஆவார், இந்த ரெண்டுல ஒண்ணுன்னு சொன்னவர் இன்றைக்கு இது வான்கோலின்ட்டாரு. அது மயில், இது வான்கோலி, அதான உண்மைன்னாரு. அதை அப்படியே புரிஞ்சுக்கணுமா, இதை எப்படி எடுத்துக்கணும்? உங்க கருத்துல மாற்றம் இருக்கிறதா, இல்ல அதே இந்த நேர்பட பேசுறாங்களே நீங்க சொன்ன அதே கருத்துல திருப்பி உறுதியா இருக்கிறீங்களா? இல்ல, அது வந்து ஒரு ஒப்பீட்டுக்காக நம்ம வந்து அந்த இடத்தில் அந்த ஓமையை டீகோட் பண்ணும்போது சொல்லப்பட்டது. ஆனால் இப்ப நான் சொன்ன கருத்து வந்து படிப்படியாக வலுப்படுதுங்கிறதோட ஒரு உதாரணம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகளில் தாவேகாவை ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஐயா உதயநிதி அவர்களும் விமர்சிப்பது. இல்ல, நான் இன்னொரு கருத்தையும் சொல்லிடுறேன். ஐயா அண்ணாமலை எவ்வளவோ கடுமையாக விமர்சனங்களை பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்தை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி கடந்து போனது அப்படிங்கறத நீங்க பாருங்க. நீங்க சொல்வது மணி இப்ப அரசியல், ஏன்னா தேர்தல் நெருக்கமா வந்ததுனால கொள்கை சித்தாந்தம் இதெல்லாம் தாண்டி ஒரு தேர்தல் கணக்குன்ற அடிப்படையில தாவேகாவை அவங்க பொருட்படுத்துறாங்க சார். விஜய் சொல்ற அதுதான் பொருட்படுத்துறாங்க. இப்ப அண்ணன் செந்தில் ஒரு லீடு கொடுத்தாங்களா, அதுல இருந்து ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். அஇஅதிமுகவும் அவங்களை பொருட்படுத்தினாங்க. ஒரு உருவம் கொடுத்தாங்க. எப்படின்னா, ஒரு பிரம்மாண்ட கட்சி வருது, கூட்டணிக்கு அச்சாரம் போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க பாசிட்டிவா பொருட்படுத்தினாங்க. அப்போ கூட்டணி இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஐயா KP முனுசாமி போன்றவர்கள், ஐயா நத்தம் சுனான் போன்றவர்கள்லாம் மிக கடுமையாக அதை வந்து விமர்சிக்கிறாங்க. அப்ப என்னன்னா, தாவேகா எதை விரும்பியதோ அது இப்ப நடக்குது. ஒரு புறத்துல திராவிட முன்னேற்ற கழக மேடைகளில் தாவேகா மறைமுகம் அந்த மேடைக்கு வந்துருச்சுல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் விமர்சிக்குது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப நான் இருவரும் முன்னேற்ற கழகங்களுக்கு நாங்கள் தான் மாற்று அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்ப இப்போ மாற்றுன்னா என்ன அர்த்தம்? இந்த விமர்சனம் வந்தா எதிர்பார்த்தா நடந்துருச்சு. இப்போ இப்படி நீங்க முதல்ல சொன்னப்ப நான் மாறுபட்டு பாராட்டுகிறேன்ற துணி, அதுக்குள்ளே ஒரு அரசியல் மதிப்பீடு தான் நீங்க வச்சீங்க, பார்வையாளர்களுக்கு புரியும். ஆனா மணி அவர்கள் சொல்றது, அதை சொல்றப்ப கைத்தட்டுற ஆர்ப்பரிப்பு, நீங்க பேர சொல்லாட்டி மறைமுகமா சொன்னாலும்
தாவேக்கா அந்த பொசிஷனுக்கு வந்தாச்சுன்றது. அந்த பொசிஷனுக்கு எந்த பொசிஷனுக்கு திமுக எதிர்ல அது பிரச்சனை இல்ல. நீங்க விமர்சிக்கிற அது இடத்துக்கு எப்பவுமே வரலாம். கேள்வி அது இல்ல. நீங்க சொன்னது ரொம்ப தெளிவா என்ன பேசுறோம் அதுக்குள்ள உடைச்சு பேசணும் எல்லாருமே. அது வெறும் அட்டையால் செய்யப்பட்ட தாஜ்மஹால்னா என்ன அர்த்தம்? நீங்க தெளிவா திருப்பி ஒரு கேள்வி கேட்டீங்க. கூட்டம் வரும், ஓட்டா மாறாது. மணி அவர்கள் உடைச்சு சொல்லிட்டாரு. உடைச்சு சொல்லல, அந்த கருத்துல நான் உறுதியா இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா இந்த கூட்டம் ஓட்டாக மாறும். ஒன்று விஜய் முதலமைச்சர் ஆவார் அல்லது எதிர்க்கட்சி தலைவர் ஆவாருங்கிற கருத்துல நான் உறுதியா இருக்கிறேன். அப்படின்னா உதயநிதி பேசிய கருத்துல அவருக்கு உடன்பாடு இல்ல. அப்படியா? இல்லைங்க, நான் தான் என்ன சொல்றேன், ஐயா உதயநிதி பேசுகிறார், பேசுவது நீங்க அவர் சொன்ன கருத்து அதாவது அரசியல் விஜய் அவரோட விளக்கத்தை மட்டும் கேள்வி கேட்டல. அவர் கேட்கிற கேள்வி உதயநிதி வந்து அவரை டிஸ்வான் பண்றார், அவரை பொருட்படுத்தவே வேண்டாம், அதுக்குள்ள என்னன்றது வேற. நீங்க திமுக பொருட்படுத்திருச்சு, தாவேக அதே வலிமையோட தான் இருக்கு அப்படின்ற ஸ்டாண்ட்ல தான் நீங்க ஒரு பெரிய கூட்டம் சார். 75வது ஆண்டை கொண்டாடுறீங்க, கருப்பு சிவப்புன்னு ஒரு பெரிய புஸ்தகம் வெளியிடுறீங்க. இளைஞரணி இருங்க, நான் முடிச்சிறேன். இளைஞரணி கூட்டம் எல்லாம், இளைஞரணி செயலாளர்கள் எல்லாம் மேடை இருக்காங்க, முக்கியமான முக்கியஸ்தர்கள் எல்லாம் இருக்கிற ஒரு மேடையில நீங்க அனைத்து இந்திய எதிர்க்கட்சியாக இருக்கிற அனைத்து இந்திய கழகத்துக்கு அந்த கூட்டம் அனைத்துமே ஓட்டாக மாறாது என்ற உதயநிதியின் கருத்துல நான் உடன்படுறேன். சரி, அவர் உடன்படுறாரா முரண்படுறாராங்கிற சொல்லணுங்கிற. எங்க நான் இது அதுதான் அரசியல், அதுதான் நுட்பமான இடம். என்னன்னா நான் உடன்படுறேனா முரண்படுறேனாங்கிறது இல்ல. எது முக்கியம்னா ஐயா விஜய் அவர்கள் தாவேகாவை பற்றி ஐயா அந்த கருத்து சரியா தப்பா பேசலாம். முதல் கட்ட கருத்தா இப்போ திமுக எப்படி பாக்குது, திரு உதயநிதி ஸ்டாலின் எப்படி தாவேகா பாக்குறாருன்றதுதான். அதுல அவர் ஒரு மதிப்பீட முன்வைக்கிறார், இதெல்லாம் ஓட்டா மாறாது, இதை நம்ம பொருட்படுத்தவே வேண்டான்றது. அந்த அரசியல் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, திமுக நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக ஒரு கட்டத்திலையும் விஜய்க்கு பதில் சொல்லிட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த மேடையில் நேற்றைக்கு அவர் பேசினதும் அதை குறித்து தான் பேசியிருக்கிறார். ஆனால் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக. இது ஏன் அப்படின்னா, இன்னைக்கு புதுசாக வந்த கட்சி கூட திமுகவை எதிர்த்து திமுகவுக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்யும்போது அதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல பதில் கொடுக்கல, மறைமுகமாக கூட பதில் கொடுக்கல அப்படின்னா தொண்டர்கள் எல்லாம் சோர்ந்து போயிடுவாங்க. எந்த இடத்துலையுமே பதில் இல்லாமையே இருக்கு, நம்ம தலைமை இதை எந்த விதத்திலையுமே இதற்கு பதில் கொடுக்கவே இல்லையே அப்படின்ற ஒரு சோர்வு வந்துடும். இதனால ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் அதுவும் அவங்கள உற்சாகப்படுத்துற மாதிரியான வரிகள்ல அந்த பதில் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு உற்சாகப்படுத்துறாங்க. ஆமா, அதுதான் இது. நேற்றைக்கு இளைஞரணியில இருக்கக்கூடியவர்களை உற்சாகப்படுத்தினதுதான். ஆனா இங்க இன்னைக்கு இப்படி உற்சாகப்படுத்தக்கூடிய திமுக இந்த கடந்த அந்த 25 ஆண்டுகள்ல நேற்றைக்கு நடத்தின இந்த அறிவு திருவிழா மாதிரி இந்த 25 ஆண்டுகள்ல தொடர்ந்து இது போன்ற மேடைகளை அவங்க கூட்டி இருந்தாங்கன்னாலோ, இல்லை இது போன்ற பேச்சுக்கள் இருந்திருந்ததுனாலோ, இல்லை இந்த மாதிரியான புத்தக விழாக்களை நடத்தி இருந்திருந்தாங்கனாலோ, இன்னைக்கு செந்தில் சொல்றாருல, பட்டாசை சுத்தி தலையில சுத்தி தூக்கி போட்டு ஏன் நீங்க தியேட்டர்ல ஒரு நிமிஷத்துக்கு மேல திரும்ப ரீப்ளே பண்ணல, நீங்க ஒன்ஸ் மோர் ஏன் கொடுக்கல, இது மாதிரியான கேட்கக்கூடிய கூட்டங்கள் உருவாகாம போயிருக்கும். நம்ம அந்த மாணவர்களை ஒரு கட்டத்துல இருந்து நம்ம முன்ன தமிழ்நாட்டில் இருந்த எல்லா திராவிட கட்சிகள்லையுமே 2 திராவிட கட்சிகள்லையும் சரி, அதற்கு முன்பு திகாவாக இருக்கும்போது சரி, மாணவர் அணி இளைஞர் அணி எல்லாமே ரொம்ப வெல் எக்யூப்டா இருப்பாங்க, நாலேஜபிளாகவும் இருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து மிஸ் ஆகி வெளியில போனதுனால தான் இன்னைக்கு இது மாதிரியான ஒரு வேறு ஒரு அந்த அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்காம விட்டுட்டோம். உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே அதுல பங்கு இருக்கு. நான் திராவிட கட்சிகளை மட்டுமே குறை சொல்லல. அந்த சமூகத்தை உருவாக்காதனாலதான் இன்னைக்கு அந்த டெமிகாட் ஸ்டேட்டஸ்ல இருக்க ஒருத்தரை ஃபாலோ பண்ணணும், இல்ல அப்படி இருக்க ஒருத்தர் தான் நம்மளை காப்பாற்ற போறார் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கக்கூடிய இப்ப விஜய் ஆதரிக்கிறவர்களோ அவங்க ரசிக மனோபாவம் அவர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறீங்களா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. இவங்கெல்லாம் இப்படி திசை தெரியாம போயிட்டாங்களேன்னு. அடுத்த கட்டம்ன்றது இந்த பேச்சுல எலெக்ஷனை ஒட்டி பாக்குறப்ப திமுக எப்படி அந்த கூட்டத்தை மதிப்பிடுதுன்றதனுடைய துணி இருக்கா இதுல? உதயநிதி அவர்கள் பேசியதுல கட்டாயம் அவங்க நமக்கு ஒரு நெருக்கடியா இருப்பாங்க மதிப்பீடு. நேற்றைக்கு இந்த ஒரு வரியே போதும் அந்த கூட்டத்திற்கான, அவருக்கு விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டத்திற்கான மதிப்பீடு தான் நேற்றைக்கு அவர் பேசின இந்த இதுல அடங்கி இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அதிமுகவை நேரடியாக விமர்சிக்கிறார், விஜயை நேரடியாக விமர்சிக்கல. அப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் களத்துல நேரடியான எங்களுடைய எதிரியோ
அல்லது களத்தில் நாங்கள் நேருக்கு நேராக சந்திக்க போகிறது அதிமுகவை மட்டும்தான் அப்படின்றத ரொம்ப தெளிவாக அப்படி மென்ஷன் பண்ணி, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு பேசுவதனாலேயே, இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சரும் சரி திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருமே பெரும்பாலான தலைவர்கள் அதை செய்கிறார்கள். மணி கேட்டது, இப்ப பல கட்சிகள் வந்து திமுகவை விமர்சிச்சிட்டு இருக்காங்க, பல கட்சிகள் ரொம்ப கூர்மையாக விமர்சிக்கிறாங்க. ஆனா நான் யாருக்கு எதிர்வினை ஆற்றுகிறேன் அப்படின்றது அந்தந்த கட்சி எடுக்கிற முடிவா இருக்குது. பெருமாள் மணி சொல்றது, தாவேக்காவை நீங்க மறைமுகமாகவோ பேர சொல்லாமையோ நீங்க விமர்சிச்சாலும் கூட அந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா அப்ப ஏதோ ஒரு வகையில நெருக்கடியா அப்படி புரிஞ்சுக்கிறதா, எப்படி எடுத்துக்கிறதா? இல்ல, இன்னைக்கு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டர்ஸ், அதாவது நீங்க அதை வந்து இளைய சமுதாயம்னு வச்சுக்கலாம், இல்ல ரசிகர்கள் மட்டும்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து ஓரளவு இன்ஃப்ளூயன்ஷியலா அவங்க பேரண்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துலயோ இல்ல கூட இருக்கக்கூடியவர்களை வேறு யாருக்கு வாக்களிக்கணும்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துலயோ வந்துட்டாங்க. அப்ப இந்த மனோபாவத்துல ஏதாவது ஒரு விதத்துல இதுக்கு மாற்றம் உண்டாக்கணும் அப்படின்னா இது மாதிரியான பேச்சுக்கள் திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி அவசியம். அதை நேற்றைக்கு திமுக சரியாக செய்திருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ரகு, நீங்க எப்படி? ஏன் வந்து செந்தில் வந்து இந்த ஜனநாயகம் பத்தி ஆரம்பிச்ச உடனே இன்னைக்கு ஒரு கமெண்ட் பார்த்தேன், அதான் சொல்ல போறாருன்னு நினைச்சேன். விஜய் ரசிகர் ஒருத்தர், எங்க அண்ணன் மாதிரி திரு ஸ்டாலின் டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இது வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு காமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து இப்போ ரொம்ப சகஜமாயிடுச்சு. இது வந்து நம்ம ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் விவாதத்துல வந்து பேசுற விஷயம் கிடையாது. பட் இட்ஸ் அ ரியாலிட்டி. ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி ஒரு நடிகர் அரசியலுக்கு உள்ளார வந்ததுனால எல்லா இடத்துலயுமே இந்த வேஸ்டேஜ்ம்பாங்க, சோசியல் மீடியாவிலையும் சில வேஸ்டேஜ்ன்றது ரொம்ப ட்ரிவியல் ஆயிடுச்சு. பட் அது ஒரு யதார்த்தம் நான் சொல்றேன். அது யதார்த்தம். அதாவது இப்ப அந்த கேட்டவன் ஓட்டு போடுறான்ல, அவன் அந்த ஓட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியது இல்லை. ஒரு பட்டன் அமுத்தணும், அவ்வளவுதான். அது டிஎம்கேக்கோ ஏடிஎம்கோ டிவிக்கோ ஒரு பட்டன் அமுத்தணும், அவ்வளவுதான். நீ ஏன் ஓட்டு போட்ட, நீ எந்த கொள்கையை பார்த்து ஓட்டு போட்டன்னு அவனை கேட்க போறது இல்ல. அதான் ஜனநாயகத்தின் பலமும் கூட பலவீனமும். எக்ஸாக்ட்லி. இந்தியாவோட ரிச்சஸ்ட் மேனுக்கு ஒரு ஓட்டு தான், புவரஸ்ட் மேனுக்கு ஒரே ஓட்டு தான், ஒரே வேல்யூ தான். அதுதான் நம்ம ஜனநாயகத்துடைய சிறப்பு. இப்ப இதுல எப்படி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சினிமாவுடைய தாக்கத்தை திமுகவோட அறிந்த கட்சி இந்தியாவிலேயே கிடையாது. ஏன்னா நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டால்வார்ட் சினிமாலேருந்து வந்தது. அப்புறம் சினிமாலேருந்து தேர்தலில் நின்று ஜெயிச்ச முதல் நபரும் எஸ்எஸ்ஆர் திமுகவை சேர்ந்தவர். எம்ஜிஆர், சிவாஜி, அப்புறம் அண்ணா அவர்களுக்கு, கருணாநிதி எல்லாருக்குமே வந்து சினிமாவுடைய ஒரு பெரிய தொடர்பு உண்டு. ஸோ அதனால அவங்க வந்து அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு தெரியும் அண்ணா எவ்வளோ கரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டின்னு. அதாவது ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் அவருடைய ஃபியூனரல்ங்கிற அளவுக்கு அவர் பாப்புலராக இருந்தார். அவரோட பாப்புலாரிட்டி மக்களிடையே பீக்ல இருக்கும்போது அவர் எம்ஜிஆருடைய கரிஸ்மாவை மதிச்சார். அண்ணான்னு சொன்னா பெருந்தன்மைன்னு சொல்றோம்ல, அவர் அதை மதிச்சாரு. ராமச்சந்திரன் முகத்தை காமிச்சா ஓட்டு விழும்னா அது எனக்கு தேவை. அதாவது எம்ஜிஆர் வந்து அண்ணாவோட பெரிய கொள்கைவாதிலாம் கிடையாது. பட் ஜனநாயகத்துல இந்த கரிஸ்மாவுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு அப்பவே ரியலைஸ் பண்ணவர் அண்ணா. அப்ப நீங்க சொல்றது ரகு, சினிமாவினுடைய அந்த வலிமையை உணர்ந்த திமுகன்றது வந்து விஜயையும் அப்படிதான் பாக்குது. 100% அவங்க வந்து விஜயோடைய இம்பாக்டை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே மாட்டாங்க. வெளியில வந்து நீங்க ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரி இருக்கும். அட்டை தான், வெறும் அட்டை தான், கொள்கையே அஸ்திவாரமே இல்லாத அட்டை. இல்ல அவர் சொல்றது லாஜிக்கலா இருக்கு. அப்படி தட்டனா 75 வருட கட்சி மட்டும் இல்ல, அண்ணா மாதிரி ஒரு பெருந்தலைவர் ப்ளூ பிரிண்ட் போட்ட, அதாவது கொள்கைகளை வகுத்து கொடுத்த கட்சியை வந்து நீங்க 2 வருஷ கட்சியோட நீங்க எந்த கட்சியுமே, விஜய் கட்சி விட்டுருங்க, எந்த கட்சியுமே கிட்ட போக முடியாது. ஏன்னா எல்லா விஷயத்தை பத்தி அண்ணா பேசியிருக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்குது, ஆட்சியில் இவ்வளவு வருஷம் இருந்திருக்காங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரு வந்து கொள்கையை பேசி திமுகவை தோற்கடிக்க முடியும்னு விஜய் நம்பல. ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சி 30 வருஷத்துக்கு மேல கொள்கை இல்லாம திமுகவை தோற்கடிச்சிருக்குது. எப்படி தோற்கடிச்சது? கரிஸ்மா வச்சுதான் தோற்கடிச்சது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட கரிஸ்மா வச்சுதான் தோற்கடிச்சது. என்ன கொள்கை பேசினாங்க ஏடிஎம்கே? ஐடியலிஸ்டிக்கா எனக்கும் கொள்கை வேணும், கொள்கை பேசணும். அவருக்கு விஜய் வந்து கொள்கை தலைவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு அந்த கொள்கை இந்த கொள்கைன்றார். எந்த கொள்கையும் எனக்கு இல்ல, திமுக எதிர்ப்பு மட்டும் தான் அவரோட கொள்கை. அந்த திமுக எதிர்ப்புங்கிறது இங்க பொலிட்டிக்கல் டிவிடெண்ட் கொடுத்திருக்குது, பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் இருக்குது. ஆனா அத அவர் கேபிட்டலைஸ் பண்ண போறாரு, பண்ண நினைக்கிறாரு, போறாருன்னு சொல்ல நினைக்கிறாரு. ஆனா அந்த கூடுகிற கூட்டம்ன்றது வந்து அது கொள்கையற்ற கூட்டம் என்ன செஞ்சிரும்? பார்க்க போன கூட்டம். நீங்க சொல்ல முடியுமா விஜய் வந்து அவருக்கு வந்து கரிஸ்மா இருக்கு, அவருக்கு ஆர்கானிக்கா கூட்டம் வருது, இந்த மாதிரி அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டாங்கன்ற. ஏன்னா அவங்க ஒரு பொருட்படுத்துறாங்கன்றீங்களா? ஷார்ப். எங்க டிஎம்கே ஒரு இன்டெலிஜென்ட் பார்ட்டிங்க, அவங்க ஒரு பெரிய ஒரு வெல் ஆயில்டு மெஷின். அவங்க
அவங்க வந்து இந்த தவறை செய்ய மாட்டாங்கன்றனா, விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்றது செய்ய மாட்டாங்க. அவங்க இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். இல்ல விஜய் கமல்ஹாசனை வந்து விஜய் த்ரெட்டா பாக்குறாங்கன்றீங்களா? இந்த எலெக்ஷன்ல இல்லைன்னா கூட ஃபியூச்சர்ல உதயநிதிக்கு த்ரெட்டா வரலாம்ல. 2031ல 2031ல அவர் விஜய் வந்து ஒரு இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு 20% வாக்கு வாங்குறாரு. அவரு அப்ப ஜனநாயகம் கடைசி படம்னு சொல்லிட்டாரு. ஒன் லாஸ்ட் டைம் சொல்லிட்டாங்க. அதிமுக பாஜக அலைன்ஸ் தானே. அதுக்கு தான் வரேன். இப்ப 2021 எலெக்ஷன் போது கமல்ஹாசன் பார்ட்டியை பத்தி திரு ஸ்டாலின் கிட்ட கேட்டபோது பொலிட்டிக்கல் பார்ட்டி பத்தி பேசுங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமா அந்த கட்சியை வந்து உதாசீனப்படுத்தினாரு. அந்த மாதிரி விஜயை உதாசீனப்படுத்த முடியாது. ஏன்னா இவர் ஒரு மாஸ் ஆக்டர். ஒரு அந்த ஒரு பாப்புலாரிட்டியில நீங்க கமல்ஹாசனோட வேற லெவல்ல இருக்கிறவர். நான் இன்னொரு காரணம் என்ன சொல்ல வரேன்னா, திரு உதயநிதி கூட இன் ஹிஸ் ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் ஏடிஎம்கேவோட டிக்ளைன அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க, கணிச்சிட்டாங்க. அங்க நடக்கிற குழப்பம் பிஜேபியோட சேர்ந்தது, அவங்களுக்கு பேகேஜ் இருக்குது. அவர் ஏடிஎம்கே பத்தி சொன்ன குற்றச்சாட்டுகள் உண்மைதானே. ஆனா விஜய்க்கு பேகேஜ் இல்ல, அவர் வந்து ஏற்கனவே ஆட்சியில் இருந்தது இல்ல. அதனால வந்து அவரே கூட கணிச்சிருக்கலாம் ஃபியூச்சர்ல நம்மளுடைய ரைவலா ஒரு ஆப்போனன்ட்டா விஜய் வரலாம். அதான் நான் முன்பு பெருமாள் மணிகிட்ட கேட்ட மாதிரி, நான் உதாசீனப்படுத்துகிறேன்னு சொல்வதற்கு கூட ஒரு வியூகம் இருக்கலாம். அப்ப அவங்க உதாசீனப்படுத்தலாம் இல்ல, பொருட்படுத்துறாங்க. அவங்க ஒரு த்ரெட்டா வருவாங்க. அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிறதா? நான் இப்படி எடுக்கலாம்னு நினைக்கிறேன் விஜயன். என்னன்னா, விஜய்க்கு அஃப்கோர்ஸ் மாஸ் ஹீரோ, அதில் எனக்கு மாற்றுக்கருத்து இல்லை. மிகப்பெரிய அளவில் இளைஞர்களால் ரசிக்கப்படக்கூடிய ஹீரோ, அதிலெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை. இப்போ அவரை ரசிக்கிறாங்களா, அந்த ரசனை, அந்த ரசிகத்தன்மை ஓட்டா மாறுமா அப்படிங்கிறத விட அந்த ரசிகத்தன்மை ஓட்டா மாறணுமா, அது வேற ஒரு டிபேட். அதுதான் டிபேட். அதை ஏன் யாரும் பேசுறது இல்ல? அது வேற டிபேட். எப்ப பேசுவோம்? இல்ல அது மாறுவது இல்ல ஏன் பார்வையை நான் சொல்ல முடியும். நீங்க நிறைய நேரம் உங்க பார்வையில மாறுபடலாம் விஜயன். என் பார்வை மாறுபடல. நீங்க சொன்னதுல உங்க பார்வையை முன்வைக்கிறீங்க. இப்ப லட்சுமி அவர்கள் சொன்ன மாதிரி அது ஒரு கோணம். ஆனா நீங்க சொல்றது இது அப்படியே மாறணுமா, கல்ட்ட நம்ம கொண்டாடணுமான்றது ஒரு பார்வை. இல்ல அதுல எனக்கு ரீசனுக்கு நான் சொல்றேன். நீங்க இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, திரு செந்தில், இப்ப 26 29லயோ ரகு அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஓட்டு தான். அப்படி போடக்கூடிய வாக்குகள்னு 2026 எலெக்ஷனை மையப்படுத்தி தொடர்புபடுத்தி பார்த்தா நீங்க என்ன சொல்றீங்க? அதை தொடர்புபடுத்தி நான் சொல்றேன். நான் தொடர்புபடுத்தி தான் சொல்றேன். நம்ம ஊர்ல ஒண்ணு இல்லைங்க, ஒரு நாளைக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை எதிர்க்கக்கூடிய ஒருத்தரை திடீர்னு கூட்டு போய் ஒரு கல்லூரியில நீங்க வந்து ஹிஸ்டரி ப்ரொஃபஸர் நீங்க தான் சொல்ல முடியுமா? நீங்க தான் விஓன்னு சொல்லுவோமா? நீங்க தான் பிரின்சிபால்னு சொல்லுவோமா? ஒண்ணுத்துக்கு என்ன இருக்கு? ஒரு தகுதி இருக்குல்ல, ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல. அப்போ அரசியல் வாழ்க்கைக்கு பொது வாழ்க்கைக்கு என்ன தகுதினா, கல்வியா? அது இல்ல. பரீட்சை எழுதணுமா? அது இல்ல. பொது வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ரகு ஒரு நியாயமான கேள்வி கேட்டார். அவர் முதுகுல எந்த பேக்கேஜும் இல்லை. ஏன்னா அவர் இது வரைக்கும் ரூலிங் பார்ட்டியா வரல. எஸ், கரெக்ட் தான். ஆனா இங்க ரூலிங் பார்ட்டியா இது வரைக்கும் இல்லாத எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க? வைகோ இது வரைக்கும் முதலமைச்சர் ஆனது இல்ல. எத்தனை போராட்டங்களை செஞ்சிருக்காரு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும்? எவ்வளவு வழக்குகள், எவ்வளவு சிறைகள்? ஏன் நாம் தமிழர் வரைக்கும் எடுங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் எடுங்க, இடதுசாரிகள் எடுங்க. இடதுசாரிகள் என்ன இந்த மண்ணில் ஆட்சி செஞ்சிருக்காங்களா? எவ்வளவு போராட்டம், எவ்வளவு வழக்கு? நீங்க இந்த 2 ஆண்டுகள்ல எனக்கு தெரிஞ்சு 2 ப்ரொடெஸ்ட், அதுல ஒரு ப்ரொடெஸ்ட்ல 3 நிமிஷத்துல பேசிட்டு போயிட்டாரு. நீங்க அந்த பொதுமக்களுக்காக எப்ப களத்துல நீங்க நான் என்ன சொல்றேன், இது சேர்த்து சொல்றேன். இப்ப மற்ற கட்சியில இன்க்ளூடிங் டிஎம்கேல இந்த உதயநிதிக்கு சேர்த்து சொல்றேன். ஏன்னா ஒருவேளை வரலாம், அதுக்கே சேர்த்து சொல்றேன். இளைஞரணி ஆரம்பிக்கும் போது அவர் பொறுப்புக்கு வருவதற்கு முன்பாக கொரோனா காலகட்டத்தில் களத்தில் நின்றாங்க. எல்லாரும் குளங்களை தூர்வாரம், நீங்க வழக்கல் போடுறாங்க, நீட்டுக்காக நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த கணக்குகள் எல்லாம் தாண்டி அந்த ரசிக மனோபாவம் அந்த கட்சியின் மீதே உங்களுக்கு விமர்சனம் இருக்கு. அது ஏன் காரணம் நான் சொல்றேன் சார். ஏன் காரணம்னா, இன்னைக்கு இன்னொரு வீடியோ பார்த்தேன் சார். இந்த தர்பூசணி பழத்தை வச்சு சாப்பிட்டுட்டு ஒருத்தர் இருக்கிறார் சார். அவர் தன்னை ஒரு கதாநாயகனாக நம்புகிறார். அவர் ஒரு ஸ்கூலுக்கு போறாரு. ஒரு 500 பேர் சுத்தி நிக்கிறான் சார். வருங்கால சூப்பர் ஸ்டார்னு கத்துறான். நான் ஒரு கல்லூரிக்கு போனேன், நிஜமா சொல்றேன். அந்த நபர் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, எனக்கு பேர் கூட மறந்துட்டு. அவர் ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபலம். சரி, அவர் அந்த கல்லூரிக்குள்ள போறாரு. அந்த கல்லூரி மாணவிகள் அத்தனை பேர் அவர் கார் பின்னாடி ஓடுறாங்க. எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. நான் முடிச்சிடுறேன். இங்க இன்ஸ்டாகிராம்ல பிரபலமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஆயிரக்கணக்கில் கல்லூரிகள்ல அவங்க பின்னாடி ஓடுற கூட்டம் இருக்குது. நான் திருப்பி கேட்கறது என்னன்னா, இது வாக்கா மாறுமா மாறாதா அதல்ல. என்ன நீங்க நான் மனவிரும்பி போய் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க எதுக்கு அரசு திட்டான்னு பாருங்களேன். நீங்க ஒரு எஸ்ஐஆர் பத்தி ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, உட்கார்ந்து வழக்கு போட்டு இருக்காங்க. ஒருத்தன் சொல்றான் எனக்கு ஒன்ஸ் மோர் போடலங்கிற காரணத்துக்காக அந்த ஆட்சியை மாற்றுவோம்னு பேசக்கூடிய ஒரு, அதுல லட்சுமி சொன்னது கரெக்ட், எல்லாருக்கும் பங்கு இருக்குது. இல்ல செந்தில், இப்போ அவங்களும்
ஓட்டு போட தான் போறாங்க. ஆமா அவங்க சார், களத்துல இருக்கிறாங்க. அது அதை பேசித்தானே ஆகணுங்கிற, அவங்களும் ஓட்டு போட போறாங்கிறது தான் ஆபத்துங்கிற. ரகு, நான் என் பார்வையில சொல்றேன். சரி, பாயிண்ட். நான் அவங்களை குறை மதிப்பிடல. நான் என்ன சொல்றேன், நீங்க இதே திமுக அரசிற்கு ஏன் வாக்களிக்க மாட்டோம் என்பதை நீங்க கண்டென்ட்டாவும் லாஜிக்கலாவும் சொல்லி களத்துல நின்று மக்களோடு நின்று போராடி வழக்குகளை சந்திச்சு வந்தீங்கன்னா அது வேற. ரைட். அவர் சொல்றது வந்து இது பொருட்படுத்துவோமா இல்லையான்றதை தாண்டி அவங்க மீதான மதிப்பீடு விமர்சனத்தில் இருந்து அவர் பார்க்கறாங்க. எனக்கும் 1000 விமர்சனம் இருக்கு. அதாவது விஜய்ங்கிற ஒரு தனிநபர் மேல எனக்கு வெறுப்பு கிடையாது. பட் அவர் பண்ற அரசியல் மேல 1000 கேள்வி எனக்கு இருக்குது. பட் நம்ம வந்து பொலிட்டிக்கல் அப்சர்வரா அவருக்கு வர அந்த பாப்புலாரிட்டி ஏன், ஒய் அப்படிங்கறத நம்ம அத வந்து நான் இப்ப என்ன கேட்கிறேன், இப்ப ஜெயலலிதா அவர்கள் வந்து எம்ஜிஆர் இருக்கிற போதே ராஜ்யசபா எம்பி ஆனாங்க. அவங்க என்ன பெரிய போராட்டம் பண்ணாங்க? இப்ப செந்தில் கேட்கிற அளவு அந்த டிமாண்டுக்கு அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாரான்னு அவர் சொல்லட்டும். நான் சொல்றேன், அதிமுக ஒரு விஷயம், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், நாளைக்கு ஓபிஎஸ் இருக்கட்டும், திடீர்னு ரகுவே கூட்டம் பொதுச் செயலாளர் வச்சாலும் அவங்களுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், ரெட்டலை யார் கையில இருக்கோ அவங்களை தலைமையை எதிர்த்து போயிடுவாங்க. சரி, அன்றைக்கு ஜே அணி ஜானி என்று பிரிந்து நின்ற பொழுது ரெட்டலை அவரிடம் வந்தது, ஒன்றுபட்டு எல்லோரும் நின்று விட்டார். ரெட்டலை மட்டும் இல்ல, ரெட்டலை தான் திமுகவை இல்ல 82 இன்னொன்று சேவலையும் வெற்றி பெற்றாங்க. எம்ஜிஆர் முதல்ல சந்திச்சதை இடைத்தேர்தல் தான், நாடாளுமன்ற தேர்தல். நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சி நீங்க சொன்ன மாதிரி அவங்க சேவல் சின்னத்தில் கூட ஜெயிக்க முடிஞ்சது அவங்களால. நீங்க ஒரு நாடாளுமன்ற தேர்தலை முற்றிலும் புறக்கணிக்கிறீங்க, இடைத்தேர்தலை முற்றிலும் புறக்கணிக்கிறீங்க. ஒரே ஒரு நிமிஷம், ஒரு லாஸ்ட் வார்த்தை சார், நீங்க போராட்ட களத்துக்கு கூட வர வேண்டாம் சார். நீங்க கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வருது இல்ல, உங்களுடைய கொள்கை எதிரி யாருன்னு சொல்றீங்க? அரசியல் எதிரி தான் திமுக, கொள்கை எதிரி பாஜக. உங்கள் கொள்கை எதிரியை எதிர்கொள்வதற்கான ஒரு தேர்தலை கூட நீங்க சந்திக்க மறுக்கிறீங்க. இல்ல அவரு சொல்றதெல்லாம் வேலிட் தான். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நேர்பட பேசுற நம்ம வந்து அரசியல் ஒருத்தங்க எப்படி ஜெயிப்பாங்க, எப்படி ஜெயிக்கணும்னு ஒரு வரைமுறை வச்சிருக்கிறோம்ல, பிராக்டிகலா அது நடக்காம போலான்ற. மக்கள் வந்து இப்ப எப்படி 30 வருஷம் கொள்கையே இல்லாத ஏடிஎம்கேவை திமுகவுக்கு எதிராக ஜெயிக்க வச்சாங்களோ, கருணாநிதி அவர்கள் பீக்ல இருந்தார். அவர் வந்து ஒரு அந்த 50ல இருந்து 60 வருடங்கள் வரைக்கும் அவருடைய அறிவு கூர்மை எனக்கு ஒரு கருத்து இருக்கு. நம்ம கொள்கையே இல்லாத அதிமுகன்றோம். ஆனா அதிமுக சில பாலிசி ஸ்டாண்ட், அவங்களுக்கு இருமொழி கொள்கையா இருக்கலாம், இடஒதுக்கீடா இருக்கலாம், இந்த மன்சார் அதுல ஒரு திடமான இருக்கு. இல்ல அவங்க திமுக சேர்ந்தவங்களையே திராவிட இயக்க ஆய்வாளர் திரு திருநாவுக்கரசு அவரே வந்து இத வந்து நாங்க ஒரு திராவிட கட்சியை ஏத்துக்க மாட்டோம். எனக்கு ரகுட்ட ஒரு கேள்வி தான். எஸ் ஹி இஸ் ரைட். அது ஒரு விதத்துல சொல்றாரு. ரகு கரெக்ட். ஒரு வார்த்தை தான். ரகு எனக்கு நீங்க சொன்னது புரிஞ்சிருச்சு ரகு. இப்ப ரகுவினுடைய மதிப்பீடுல எத்தனை பெர்சன்டேஜ் அது வாக்குகளா மாறக்கூடும் அவர் யூகிக்கிறார்? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக எதிர்ப்புங்கிறது ஒரு கூர்மையான ஆயுதம். நீங்க எவ்வளவு நம்புறீங்கன்னு கேக்குறேன். இப்ப மணியை பொறுத்தல அவர் ஒண்ணு முதலமைச்சர் அவர் அல்லது எதிர்க்கட்சி தலைவர், அது ஒரு முக்கியமான டிபேட். அது அட்டையா விஜயன் சார் ஒரு டிபேட், அது அட்டை தாஜ்மஹாலா ஒரிஜினலாங்கிறதானே? தட் மீன்ஸ் அவர் விஜய்பாரா இல்லையாங்கிறதான டிபேட். அதனால தான் நான் கேட்டு அறிய விரும்புறேன். அது வந்து கேள்வி வந்து வாய்ப்பா உதயநிதி வந்து பேசினது தாவேக குறித்தா அல்லது அவங்கள சீரியஸா எடுத்துக்கறாரா? நீங்க எல்லாத்தையும் சினிமாவுடைய பவர் கேட்டீங்கல்ல, சினிமாவோட பவர் திமுக தெரிஞ்சதுனால தான் நடிக்கணும்ங்கறதுல பெரிய ஆர்வம் இல்லாத உதயநிதி கூட வாக்கா மாறுமா? உதயநிதி கூட வாக்கா மாற வாய்ப்பு சகோதரர் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், அது வாக்கா மாறுச்சுனா எத்தனை பெர்சன்டேஜ் மாறுங்கறத பத்தி சகோதரருடைய பார்வையை தெரிஞ்சுக்க தான் நான் விரும்புறேன். அது நாங்க இப்ப டிபேட்ல தனியா கூட சொல்லலாமே. சார் டிபேட்ல சொல்லுங்க சார். இதுல டிபேட் வந்து உதயநிதி சீரியஸா எடுத்துக்க லட்சுமி சீரியஸா எடுத்து பாரு. நான் ஏன் சொல்றேன்னா, இவ்வளவு பெரிய அரசியல் குடும்பத்துல வந்த உதயநிதி கூட தீவிர அரசியல் இறங்கிறதுக்கு முன்னாடி சினிமாவில் நடிச்சிட்டு வராரு. சினிமாவோட பவர் இருக்கு. லட்சுமி, இதுல திமுக எப்படி தாவேக்காவை பாக்குது, அதுக்கான லீட் தான் திரு உதயநிதி அவர்கள் பேசியதுல. இப்ப ரகு சொல்ற பாயிண்ட்ன்றது வந்து அவங்க சீரியஸா தான் பார்ப்பாங்க. சினிமான்றதனுடைய இம்பாக்ட் எல்லாம் திமுகவுக்கு நல்லாவே தெரியும். அவங்க எப்படி வார்த்தைகளை சொன்னாலும் கூட களத்துல சீரியஸா தான் எடுத்துப்பாங்கன்றதை எப்படி பார்க்க? களத்துல சீரியஸா தான் எடுத்துப்பாங்க. யாரையுமே உதாசீனப்படுத்தக்கூடிய இடத்துல திமுக இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக யாரையுமே உதாசீனப்படுத்துறது கிடையாது. இன்னமும் சொல்ல போனா ஒரு நபர் தலைவராக இருக்கவர் மட்டுமே நடத்தக்கூடிய கட்சியாக இருந்தாலும் கூட ஒண்ணு அவங்களை எல்லாரையும் எடுத்து உள்ள வச்சுக்கணும், இல்லைன்னா எதிரியா நிப்பாட்டி பாஜக பக்கம் தள்ளி விட்டுறணும். இந்த ஸ்ட்ராட்டஜியில இருந்து டிஎம்கே வந்து கொஞ்சம் துளி கூட நகர்ந்து போகல. அதுவும் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில திமுக வந்த பிறகு அவர்கள் அரசியல் களத்துல அவங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதுல எந்த இடத்துலயுமே மிஸ் பண்ணவே இல்லை. விஜயை வந்து அவர்களுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய
அதிமுக இருக்கக்கூடிய இடத்துல எதிரியாக வச்சோ இல்ல தங்களுடைய வெற்றியை பாதிக்கக்கூடியவராகவோ அவங்க பார்க்கல. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் விஜய் களமாட போகிறார் அப்படிங்கிற போது அவருடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் விஜய் கூட இருக்கவங்களுக்கு தெரிஞ்சதை விட திமுக தரப்புல அவருடைய பலத்தையும் பலவீனத்தையும் அவங்க இதற்கு முன்பே கணித்து வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா கணித்து வைத்திருக்கிறார்கள். அப்ப களத்துல அவர் எப்படி செயல்பட போகிறார், அதை எப்படி எதிர்கொள்ள முடியும் அப்படின்றதும் தெரியும். ஏன்னா ஒரு தொகுதியிலையுமே நீங்க ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிலையும் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு யாரெல்லாம் அங்க தாவேகாவில் இருக்காங்க, தாவேகா அங்க செயல்படுகிறதா இல்லையா, அவர்களுக்கு வாக்குகள் இருக்கிறதா இல்லையா, அவங்களால என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாதுன்றத எல்லா இடங்கள்லயுமே அவங்க கணித்து இது மாதிரி எல்லா கட்சிக்கும் ரொம்ப மைக்ரோ அளவுல டேட்டா வச்சிருக்காங்களா இல்ல தாவேகாவுக்கு மட்டும் வச்சிருக்காங்களா? இல்ல எல்லா கட்சிகளுக்குமே இருக்கு. அதிமுகவும் அப்படிதான் வச்சிருக்காங்க. நீங்க ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி ரெண்டு கட்சிகளுமே ரெண்டு திராவிட கட்சிகளுமே களத்துல எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ இவர் 1000 விளக்கு எம்எல்ஏ எழிலன் அதே கூட்டத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கட்சியை சேர்ந்தவர்களை தற்குறிகள்னு சொல்லிட்டு இருக்கீங்க, தவறுது, அந்த கம்யூனிகேஷனை ஜென்சிக்கு எடுத்துட்டு போகாது நம்ம தப்பு அப்படின்னு திமுகவையே ஒரு இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. அதே அந்த உதயநிதி அவர்கள் பேசின கூட்டத்தில் களத்துல யாருக்குமான போட்டி. இப்ப இதுக்கு முன்பு நமக்கு மக்கள் நல கூட்டணி இருந்தது, இதுக்கு முன்னாடி புதிய கட்சிகள் இருந்தது. இந்த இருபெரும் கட்சிகள் எப்படி டீல் பண்றாங்கன்றத வச்சு சில எண்ண ஓட்டத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். திமுக நீங்க முதல்ல சொன்னதான் பொருட்படுத்துதுன்னா எதனால பொருட்படுத்துறாங்கன்னு சொல்ல வரீங்க சார்? அவங்களுக்கு களத்துல பெரிய எதிரி இதுவரைக்கும் சந்தித்த தேர்தல்கள்ல ஏறக்குறைய 60 ஆண்டு காலமா இளையா சூரியனா அப்படிங்கறதுதான் போட்டி. களத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு பெரிய சவாலை கொடுக்கும் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும். ஆனா பெர்செப்ஷன்ல தாவேகாக்கு ஒரு உருவம் கொடுப்பதன் மூலம் நீங்க களத்துல அஇஅதிமுகவை அவங்க பலவீனப்படுத்த முடியும். இதுல திமுகவோட நல்லூல் என்னவா அமைஞ்சிருச்சுன்னா, திமுக ஒரு உருவம் கொடுப்பதற்கு முன்னாலேயே தாவேகாவிற்கு அஇஅதிமுக ஒரு உருவம் கொடுத்துட்டாங்க. தப்பான ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டாங்க சார். அது இவங்களே அடிக்கல சார், நீங்க வெயிட் பண்ணணும்ல சார். 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறாரு, அதுல முதலமைச்சருக்கு நேரடியா சவால் விடுறாரு. திமுக மௌனம் காக்குது, அவர் வெளியவே வரல. யாரோ சில பேர் கட்சி கொடியை காட்டுறாங்க. அஇஅதிமுக என்ன சொல்லிருச்சு, இப்ப கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு சொல்லி தாவேகாவுக்கு ஒரு உருவம் கொடுத்துட்டாங்கல்ல சார். அஇஅதிமுக சார் 32 வருஷம் இந்த மண்ணை ஆண்ட கட்சி சார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை மாவட்ட செயலாளர்கள், எத்தனை முன்னாள் எம்எல்ஏக்கள், எத்தனை முன்னாள் அமைச்சர்கள், எத்தனை முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர்களை வச்சிருக்க ஒரு கட்சி இப்படி அவசரப்பட்டு ஒரு உருவம் கொடுத்துச்சுல. அவங்க பாசிட்டிவா உருவம் கொடுத்தாங்க, திமுக இப்ப நெகட்டிவா அடிக்குது. இப்போ இல்ல இதுல திமுக உருவம் கொடுப்பதன் மூலமாக அதிமுகவை இன்னும் பலவீனப்படுத்த முடியும் சார். களத்துல திமுகவுக்கும் அஇஅதிமுகவுக்கும் தான் 2026 போட்டி. பெர்செப்ஷன்ல, ஆப்டிக்ஸ்ல, நரேட்டிவ்ல நீங்க கொண்டு ஐயா விஜய்க்கு ஒரு உருவம் கொடுக்குறீங்கன்னு வைங்க, திமுக எதிர்ப்பு வாக்குகள் செதறி ஓடாதா? இதை திட்டமிட்டே செய்வாங்கன்றீங்க சார். ஒரு வாய்ப்பா வந்திருக்கு சார். மக்கள் நல கூட்டணி 3% வாங்குச்சு. அந்த தேர்தல் அது யாருக்கு பயன்பட்டது? ஆளுங்கட்சியாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பயன்பட்டது. இன்றைக்கு ஐயா விஜய் அவர்கள் பெரும் சதவீத வாக்கோட, இன்னும் என்னுடைய கணிப்பு அவர் ஒரு 20% தாண்டுவார்னு சொல்லியிருக்கேன். சமீபத்திய சர்வேக்கள் அவருக்கு 23% அதிகமா இருக்கு. சர்வே எல்லாம் யார் எடுக்கிறாங்க சார்? எல்லாரும் எடுக்கிறாங்க சார். எல்லா கட்சியும் சர்வே எடுக்குது. 23% ஒரு முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கு. இல்ல முதலமைச்சரே இல்ல. ஒரு நிமிஷம், நீங்க சோசியல் மீடியா கண்டென்ட் ரெடி பண்ணிட்டே இருக்காத. இல்ல ப்ளீஸ் ஒரு நிமிஷம் கேள்வியா கேக்குறேன். அது ரொம்ப நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்றது. இல்ல டிஸ்ட்ராக்ட் பண்ணல. இல்ல ஒரு நிமிஷம் ஆமா இல்ல சொல்லுங்க. ப்ளீஸ் சுருக்கமா எதிர்க்கட்சியில யாராவது சொல்லுங்க. எல்லா கட்சிகளும் எடுக்குது. வலது இடது எல்லார்ட்டையும் சர்வே இருக்கு. இது தாவேகாவே எடுத்த சர்வேவா சார்? இல்ல சார், இங்க பாருங்க ஐயா, கரூர் சம்பவத்துக்கு பிறகு 3 பெரிய சர்வேக்கள் எடுக்கப்பட்டது. ஐயா விஜய் வெளியே வர்றதுக்கு முன்னாடி இல்லீங்களா? ஒரு ஊடகவியலாளரா நமக்கு அது அக்சஸ் கிடைக்குது. அப்ப நம்ம அதை பகிர்ந்து கொள்ள தானே முடியும். சரி, இன்னைக்கு திமுக எடுத்த ரகசிய சர்வே வெளில வந்து இருக்கு சார். ரகசிய சர்வே எப்படி வெளில வந்து? சரி, நம்ம பேசலாம். பாயிண்ட் டேக்கன். இப்போ நிறைவு சுற்றுல எல்லாரும் சம பண்ணலாம். அதுல பெருமாள்மணி சொல்றது திமுகவே இந்த பர்செப்ஷன் பேட்டில் அப்படி ஒன்னு. எனக்கு நான் ஒரு விஷயத்துக்கு உடச்சே பேசலைன்னா நான் என்ன பண்றது? நான் என்ன சொல்றேன், மணி ஒரு விஷயத்தை தெளிவா சொன்னாரு. என்னன்னு, ஒன்னு ஆளுங்கட்சி இல்லைன்னா எதிர்கட்சினாரு. 20% எடுக்கிறவர் ஆளுங்கட்சியா வர முடியாது, கன்ஃபார்மா. எதிர்கட்சியாவும் வர முடியாது.
அப்ப நீங்க எந்த அடிப்படையில் ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சின்னு சொன்னீங்கிறது எனக்கு சொல்லணும். சரி, okay. 2019 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கி 53%. ஓகே, ரைட். இப்போ கடைசியா நடந்த நாடாளுமன்ற தேர்தல் நியர்லி 47%. இதுல இருந்து தாவேக்காவுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் போகுது? இதுல இருந்து நிச்சயமா போகுன்னு வச்சுப்போம். ஒருவேளை 40% பேர போதா? இல்ல 29 31க்கு த்ரெட்டா இருக்கும்லாம் யோசிக்க மாட்டாங்க. இல்ல சார், நான் 26 மூல பேசுவேனா? நான் 26ல நான் என்ன சொல்றேன், 26 பேசுவோம். 26ல இப்ப கடைசியா அவங்க 47% வச்சிருக்காங்கல்ல. ரைட். நான் என்ன சொல்றேன் சார், ஒரு 7% நீங்க விஜய்க்கு இங்க இருந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. ஒரு வாதத்துக்கு பேசுறேன், சரியா? நீங்க எனக்கு என்ன அடிப்படையில வந்து விஜய் எதிர்க்கட்சி தலைவராக போறாரு, என்ன அடிப்படையில வந்து இப்போதைக்கு நிறைவு கருத்தாவே சொல்லிடுங்க. விஜய் இப்போதைக்கு பண்ணிருக்கிற அரசியல் வந்து அவர் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கா காத்திரமான அரசியல் பண்ணுவாங்கிறதுக்கு அறிகுறி இல்ல. அப்படின்னா அவர் வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு போயிருக்கணும். திமுக தான் பொது எதிரி, இந்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன்னு அதையும் பண்ணாம திமுக ஜெயிக்கிறதுக்கு உதவியும் செஞ்சுட்டு இப்ப வந்து அவர் லாங் ஸ்டாண்டிங்கா 2026க்கு அப்புறம் என்ன வந்து ஒரு போராட்ட அரசியல் பண்ண போறாரு. இப்பவே பண்ணாதவர் ஒரு கேள்விக்குறி. அப்ப என்ன பண்ணுவாருங்கிற கேள்விக்குறி எனக்கு எழுது. அப்ப வந்து ஏதோ புதுசா வச்சிருக்காரு போல இருக்கு. நான் போராடுறேன், பெர்சன்டேஜ் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் யாருன்னு காமிக்கிறப்பா அப்படின்னு வச்சிருக்காரு. நம்ம தெரியல என்ன கணக்கு. இப்ப பெருமாள் மணி சொல்றதே, லட்சுமி அவர்கள்ட்ட சொல்றது வந்து திமுகவே அப்படி ஒரு உருவம் விஜய்க்கு இருக்கிறது நல்லதுன்னு நினைக்குதா? வாக்குகள் சிதறுன்றது, வாக்குகள் சிதறதுல திமுகவுக்கு லாபம் தான். 4 முனை போட்டி அப்படின்னு வரும்போது அது திமுகவுக்கு ஒரு பெரிய லாபமாகத்தான் இருக்கும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு இந்த 20%, 23% அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம கொடுக்கிற ஒரு பெரிய நம்பர். இது அது வந்து ஆமா, இது எலெக்ஷனை ஒட்டி அந்த தேர்தல் நேரத்துல விஜய் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் அல்லது இன்னைக்கு விஜய் மட்டும்தான் இருக்காரு அவர் கட்சியில, வேற யாராவது இருக்காங்களா? ஒருவேளை அவர் வந்து ஒரு பெரிய வெற்றியை அல்லது 23% வாக்குகளை அவரால் பெற முடியும் அப்படின்னா பெரிய கட்சிகள்ல இருந்து நிறைய பேர் போயிருப்பாங்க. யாருமே இது வரைக்கும் பெருமாள் மணி உங்க நிறைய கருத்து ரொம்ப ரத்தின சுருக்கமா. சார், அவர் விரும்புவது இருவரும் முன்னேற்ற கழகங்களுக்கு நான் மாற்று அப்படின்னு சொல்றாரு. இந்த நொடியில நாம இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற இந்த நொடியில இருவரும் முன்னேற்ற கழகங்களும் அவரை விமர்சிக்க ஆரம்பித்திருக்கின்றன. இது நிச்சயமாக, ஏனென்றால் 60 ஆண்டு காலமாக இந்த மண்ணை மாறி மாறி ஆண்டவர்கள் விமர்சிப்பது என்பது அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் தான். இல்ல எஸ்ஐஆர்ல ஒருவேளை தாவேகா தொண்டருடைய வாக்குகள் நீக்கப்பட்டு அவங்க எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போட முடியாம போச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் வந்து அதுக்கும் திமுக திட்டிட்டு இருப்பாங்க பாருங்க. நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.